உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மத்தேயு 8வது அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நான் 23வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை இன்று நீங்கள் கேட்க போகிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த செய்தியின் முடிவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, போட்டு கடல்ல மூழ்கத்தக்கதாய் அது பெருங்காற்று வீசினதை பார்க்குறோம். அப்போ போட்டு பயங்கரமா ஆடி இருக்கும்ல. கடல்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் அப்பும் டவுனும் அந்த போட்டு நாலா பக்கமும் அப்படியே அந்த போட்டு என்ன ஆகுதுன்னா மூழ்கிற மாதிரி ஆகுது. தண்ணீர் போட்டில் விழுந்து அந்த மாதிரி ஆகிற சூழ்நிலையிலேயும் இயேசு கிறிஸ்துவை தூங்க வைத்தது எது என்றால் அவர்கிட்ட இருந்த சமாதானம், பீஸ், அவர் இருதயத்தில் இருந்த ஒரு அமைதல். ஹல்லேலூயா. அந்த அமைதல் தான் எழுந்து தன்னை சுற்றி இருந்த இரைச்சலை அமைதலாக்கியது. தன்னை சுற்றி வீசிக்கொண்டிருந்த அந்த பெருங்காற்றை அமைதலாக்கியது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் நம்ம சூழ்நிலையை மாற்றப் போகிறது. நமக்குள்ள இல்லாத ஒன்று நம்ம வாழ்க்கையை மாற்றிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, கற்பனை கூட செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்குள் என்ன இருக்கிறது? 2 கொரிந்தியர் 1:20 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, நமக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தங்கள், அதிகாரங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. அதை உணர்ந்து அதை எடுத்து நாம் பேசும்போது, நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை நம்ம வெளியே காட்டும் போது மாற்றம், சூழ்நிலை மாறுகிறது. இந்த சீஷர்களுக்குள்ள என்னமா இருந்தது? பயம் இருந்தது. அவங்க பெருங்காற்றை பார்க்கும்போது, அவர்கள் அந்த பெரும் இரைச்சலை கேட்கும் போது அவர்களுக்குள் இருந்த பயம் கிரியை செய்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது கடவுளின் சமாதானம், கடவுளின் அமைதி. அந்த சூழ்நிலை, ஒரே சூழ்நிலை தான் சீஷர்களுக்கும், அதே சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும், அதே சூழ்நிலை தான். என்ன வித்தியாசம்? இவருக்குள் கடவுளின் அமைதி இருந்தது, கடவுளின் சமாதானம் இருந்தது, இவர்களுக்குள் பயம் இருந்தது. அதுதான் அவர் பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன எதை நம்ம வெளிப்படுத்துறோருக்கு தெரியுதுங்களா? அதுதான் நமக்குள்ள இருக்குது.
இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெருங்காற்று, ஒரு பெரு இரைச்சல், ஒரு சத்தம் கேட்குது, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது நம்ம என்ன கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம்? நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். அப்ப கண்டுபிடிச்சிடலாம் நம்ம யாருன்றத. சீஷர்கள் மாதிரி ஐயோ மடிந்து போகிறோம், ஐயரே மடிந்து போகிறோம், சாகிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அதுதான் வெளியே வந்துச்சு. இவருக்குள்ள இருந்தது அவன் அதை பத்தி கவலையும் பட வைக்கல, அந்த இடத்துல அவர் நிம்மதியாக தூங்க வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தை டச் பண்ண போகுது. நமக்குள்ள இருக்கிற கடவுளின் தெய்வத்துவங்கள், கடவுளின் வாக்குத்தத்தங்கள், நமக்குள் வாசம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்குள் இருக்கிறது தான் ஆவியானவர். இவைகள் தான் இந்த உலகத்தை மாற்றப் போகிறது. ஏதோ பரலோகத்திலிருந்து ஒன்று புதுசா வந்து மாற்றங்களை செய்ய வைக்க போறது இல்லை. அவர் சிலுவையிலே செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தார். செய்து முடித்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து நமக்குள் வைத்தார். அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப என்னன்னா நமக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். மேல மேல பார்த்தது போதும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு பார்த்தது போதும். உங்களுக்குள்ள இருக்கிறவரை பாருங்க, அவரை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இரைச்சல் வருகிறதா, பெருங்காற்று வீசுகிறதா, இறையாதே அமைதலா இரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருக்குள்ள எந்த இரைச்சலும் இல்லை, அவருக்குள்ள எந்த பெருங்காற்றும் இல்லை. ஆகையால் தான் வெளியே இருக்கிற அந்த பெருங்காற்றையும் இரைச்சலையும் பார்த்து அவர் பேசினார். பேசும்போது அவருக்குள் இருந்தது சமாதானம், அந்த அவருக்குள் இருந்தது வெளியே வந்து வெளியே இருந்த சூழ்நிலையை மாற்றியது. பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன பிரச்சனை? நமக்கு வெளியேயும் காத்தடிக்குது, இரைச்சலா இருக்கு, நமக்குள்ளேயும் காத்தடிக்குது, இரைச்சலா இருக்குது. அதனாலதான் நமக்குள்ள இருக்கிறத வெளியே வரும்போது ஏற்கனவே பெரிய இரைச்சல், பெரிய காற்று வெளியே இருக்குதுன்னா இது நமக்குள்ள ஏகப்பட்ட பயங்கள், சீஷர்கள் மாதிரி ஏகப்பட்ட கவலைகள், கண்ணீர்கள், அவிசுவாசம் இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நினைச்சுக்கோங்க என்ன ஆகும்? அவங்க கன்ஃபஸ் பாருங்க, நாங்க மடிந்து போகிறோம். என்ன சொன்னாங்களா? எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. நிறைய பேருடைய ஜெபம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, இந்த வியாதியிலிருந்து காப்பாத்துங்க, இந்த சாபத்திலிருந்து காப்பாத்துங்க, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாத்துங்க. எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? உள்ள அமைதல் இல்லை, உள்ள கடவுளின் சமாதானம் இல்லை. அது இருந்ததுன்னா, உள்ளுக்குள்ள இருந்ததை நம்ம பார்த்திருந்தோம்னா, இன்னர் மேல நம்ம டெவலப் பண்ணி இருந்தோம்னா, உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கி இருந்தோம்னா, அந்த உள்ளான மனுஷன்ல பலப்பட்டு இருந்தோம்னா, அந்த உள்ளான மனுஷன் எழும்பி வந்து நமது காற்றையும் கடலையும் அந்த உள்ளான மனிதன், புது மனிதன் அடக்கி இருப்பான். இன்னும் பழைய மனுஷனையே தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், புதிய மனுஷன் இல்லை. உள்ளுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ வைக்கல. அவர் வாழும்போது, நேற்று சொன்ன, அவர் வாழும்போது நமக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவரை வாழ வைக்காம அவருடைய வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ள வாழும் நினைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ள வாழ வைக்காம, அவரை எனக்குள்ள வாழ இடம் கொடுக்காம அவருடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் நான் எப்படி அனுபவிக்க முடியும்? ஏன்னா 2 கொரிந்தியர் 1:20 என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசு நமக்குள் வாழ்ந்தால்தான் நமக்குள்ள இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், அவருக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், வேறு இருந்தால் தானே மரம் வரும். பேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் மேலே பில்டிங் மட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம். அது எப்படி ஆகும்? பிரியமானவர்களே, நமக்குள்ள என்ன இருக்குதோ, நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோம், இன்னர் மேன உள்ளான மனிதனை, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாரின் சத்தத்துக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறோமோ, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எந்த அளவுக்கு வாழ வைக்கிறோமோ, அப்ப அந்த அளவுக்கு கடவுளின் சமாதானம் நமக்குள்ள கிரியை செய்யும். அந்த அளவுக்கு கடவுளின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யும். அந்த அளவுக்கு கடவுளின் சுகம் நமக்குள்ள வேலை செய்யும்.
அந்த அளவுக்கு கடவுளின் மகத்துவங்கள், பராக்கிரமங்கள் நமக்குள்ள வேலை செய்யும், கிரியை செய்யும். நமக்கு விரோதமா எல்லாம் எழும்பி வரும்போது நமக்குள்ள இருந்து வரும் பாருங்க வார்த்தை. அந்த வார்த்தை வெளியே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிடும், எல்லாவற்றையும் மாற்றும். உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க ஊழியத்தை மாற்றும், உங்க குடும்பத்தை மாற்றும், உங்க ஃபைனான்ஸை மாற்றும், உங்க பார்வை எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ள இருந்தது பயம், அது வெளியே வந்துச்சு. அந்த பெருங்காற்றை பார்க்கும்போது இயேசுவுக்குள் இருந்தது சமாதானம், அதே பெருங்காற்றை பார்க்கும்போது அந்த சமாதானம் வெளியே வந்துச்சு பாருங்க. வந்த உடனே அங்கிருந்த இரைச்சல், பெருங்காற்று அமைதலாயிடுச்சு. எனக்குள்ள இருக்கிறது எழும்பும் போது, எனக்குள்ள இருக்கிற கடவுளின் மகத்துவங்கள் எழும்பும் போது, எனக்குள்ள இருக்கிற கடவுளின் குணாதிசயங்கள் எழும்பும் போது, என்னை சுற்றி இருக்கிறவைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிறவைகளை அது மாற்றிவிடும். எனக்குள் இருக்கிற சுகமளிக்கும் வல்லமை எழும்பும் போது அது என்னையும் சுகமாக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் சுகமாக்கும். எனக்குள் இருக்கிற ஐஸ்வர்யம், கடவுளின் ஐஸ்வர்யம் எழும்பும் போது அது என்னையும் செழிப்பாக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் செழிப்பாக்கிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறது தான் வெளிப்படுத்தணும். என்ன இருக்குதோ அதுதான் வரும். இன்னைக்கு என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் இல்லாத ஒன்றை கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரதர் என்னன்னா விசுவாச அறிக்கை, பிரதர் என்ன பிரதர் விசுவாச அறிக்கை போட்டு அப்படியே எல்லா வார்த்தைகளை வசனங்களை வச்சு அப்படியே கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க காலை மாலை நைட்டுன்னு. பட் அது உங்களுக்குள்ள இருக்கணும், உங்களுக்குள்ள இருந்து வரணும். நமக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் பாருங்க. அங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிற, என்னிடத்தில் அவரிடத்தில் என்ன இருந்தது? அவரிடத்தில் நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்தது அதுங்க. அவர் என்ன சொல்றாரு? எப்பா, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அதான் சொன்னேன், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் உங்க சூழ்நிலையை மாற்றும், அதுதான் அற்புத அதிசயங்களை கொண்டு வரும். ஆண்டவர், பிரதர் எனக்கு ஆண்டவர் அதை செய்யல, ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு அதை பண்ணலன்னு சொல்லாதீங்க பிரியமானவர்களே. உங்க கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சிலுவையிலேயே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்து விட்டார். அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள வச்சு, அந்த கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வச்சு, அந்த கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை வச்சு உங்களுக்குள் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை வாழ வைக்கும் போது நமக்குள் அவர் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும் போது, இங்க பேதுரு சொல்றாரு பார்த்தீங்களா, எப்பா எனக்குள் இருப்பதை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் முட்டமாய் கிடக்கிற எல்லா காரியங்களையும் எழுந்து நடக்க வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுக்கப்புறம் மேலே பார்க்காதீங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, கதற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருப்பவரை பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் வல்லமையை பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தை பாருங்கள். அந்த நாமம் அது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அது எல்லா வியாதியின் நாமத்தை காலின் கீழ் போட்டு மிதித்த நாமம். அது எல்லா
எல்லா துரைத்தனங்களை, சாபங்களை, பிசாசின் கட்டுக்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்த நாமம், அந்த ஜெயித்த நாமம் இன்று நமக்குள் உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் வாழ வைத்தோமானால் அந்த கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலேயும் நம்மை வாழ வைத்து விடும். நம்மை வாழ வைத்து விடும். எல்லாம் மேலே மேலே பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவரே ஏதாவது வானத்திலிருந்து கிடைக்குமா? அவர் சொல்றார், எப்பா உனக்குள்ள இருக்குதுப்பா, மேலே பார்க்காத உள்ள பாரு. அப்படி மேலே பார்க்குறவங்களாம் அப்படி குனிஞ்சு கொஞ்சம் உள்ள பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருப்பதை பாருங்கள். பேதுருக்கும் யோவானுக்கும் தெரியும், எப்பா என் கையில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் ரட்சிக்கிறது இல்லை, எனக்குள்ள இருக்கிறார் ஒருத்தவர், அவரை உனக்கு தர, அவரும் உன் வாழ்க்கையில் வந்தா நீ அநேகரை ரட்சிக்கிற அளவுக்கு நீ மாறிடுவ. எனக்குள் இருக்குது ஒன்று. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்று ஒரு ரகசியம் சொல்றேன். அன்று பேதுருவுக்கும் யோவானுக்குள்ளும் இருந்த அந்த நாமம் இன்று நமக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த நாமத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முடவன் வந்து கிடக்கிறான், அந்த முடவனை எழுப்பி விட்டுருவீங்க. குருடனை பார்வையடைய செய்து விடுவோம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தை பார்க்காம அந்த வியாதியை பார்த்தோம், அந்த பெருங்காற்றை பார்த்தோம், அந்த பிரச்சனையை பார்த்தோம், பயந்துருவோம். வெளியே இருக்கிற பெருங்காற்றை பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வெளியே இருக்கும் பிரச்சனைகளை பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பிரதர், உலகம் இப்படி போயிட்டு இருக்கு, அளவுதான், அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, எதிர்கால குறித்து என்ன பயமோ, எதுவும் பயம் வேணாம். உள்ள பாருங்க. உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கடவுள். அந்த கடவுள் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை பார்க்க நம்ம அழைக்கப்பட்டவர்களே கிடையாது. நாம் உன்னதரை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். அவரை பார்க்கணும். அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தண்ணியில் நடக்கலாம். அவரை பார்க்கறத விட்டுட்டு சைடில் எங்கேயாவது கடல் அலையையும் கடல் பொங்குறதையும் பெருங்காற்றையும் பார்த்தோம், உள்ள முழுகிடுவோம். கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், கொஞ்சம் வெளியே பார்க்கிறோம், முழுகிறோம். கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், கொஞ்சம் வெளியே பார்க்கிறோம், முழுகிறோம். இதுதான் அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு நமக்கு. எதையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. அமைதல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இரைச்சலையும் அமைதலாக்க போகிறது. பரலோகத்திலிருந்து புதிதாய் வரப்போகிறதல்ல, சிலுவையிலே ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, அந்த இயேசுவின் நாமம். அது உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இயேசு என்ற கடவுள் அவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதை வெளியே காட்டும் போது, உங்கள் பிரச்சனைகளுக்கு காட்டும் போது அந்த பிரச்சனைகள் ஓடிவிடும். அந்த பிரச்சனைகள் ஓடிவிடும். என்ன பிரச்சனைனா, எல்லா பிரச்சனைக்கும் நம்மளை தான் காட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லா போராட்டத்துக்கும் நம்மளை தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். இயேசுவை காட்டுனா போதுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை காட்டுனா போதும். ஐயோ இவனா அப்படின்னு தலை தெறிக்க ஓடும் எல்லா வியாதிகளும். உண்மை. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை எது தெரியுமா? எந்த அளவுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவரை, இயேசு கிறிஸ்துவ, பிதாவாகிய தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு வாழ வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நல்லா இருக்கிறோம். எந்த அளவுக்கு இவங்களை வெளியே நம்ம காட்டணுமோ அதனுடைய பலனை அனுபவிச்சிருக்கிறோம். ஏன் இன்னும் சில பலன்கள் வரல? ஏன் இன்னும் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு பிரதர்? அங்கே ஒரு பக்கம் விண்டோ ஆடிக்கிட்டே டப டபா டப டபா டப டபான்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு பிரதர். அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை அந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை அந்த ஏரியாவில் நீங்கள் ரிலீஸ் பண்ணல. அவர் எழுந்து ரிலீஸ் பண்ணாருங்க. அல்லேலூயா. இயேசு இருக்கிற போட்டில் தான் காத்தடிச்சது, இயேசு இல்லாத போட்டில் காத்தடிக்கல. இயேசு இருக்கிற போட்டு தான் ஆடுது, இயேசு இல்லாத போட்டு ஆடலை. இயேசு இருக்கிற போட்டு தான் ஏன் முழுகிற மாதிரி தெரியுது, அப்படி முழுகிடுமோ அப்படின்னு இருக்குது. அந்த போட்டு தான் அப்படி இருக்குது. என்ன பிரதர், நான் கிறிஸ்தவன் தான், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு தான். இங்க பாருங்க,
அவருக்குள்ள இருந்த சமாதானம் அது எதுக்குமே பயப்படல. ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த பீஸு எல்லாம் வரலாம், பெருங்காற்று வராதுன்னு நான் சொல்லல, இரைச்சல் வராது, எல்லாமே வரும், எல்லாம் வந்து நின்னாலும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இதான் சூப்பர் நேச்சுரல். உலகம் அதை பார்த்து பயப்படும். அந்த பெருங்காற்றை இயேசுவை தனக்குள் வாழ வைக்காதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களை பார்த்தும் பயப்படுவார்கள். நாளைக்கையோ என்ன செய்வோம், மூன்றாவது உலக போர் வந்துருமா, நாடுகள் சண்டைகள் நடக்குது, இன்கமுக்கு என்ன பண்ணுவோம், பண தேவைக்கு என்ன பண்ணுவோம், இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன செய்வோம், ஒரு திகில் அவர்களை பிடிக்கலாம். ஆனால் இயேசுவை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அழகா தலகாணி வச்சு படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் ஒரு அந்த இறைச்செல்லாம் அவன் கேட்கவே மாட்டான். ஏன் தெரியுங்களா, உள்ள இருக்கிறவர் என்னார் என்று அவனுக்கு தெரியும். இந்த அமைதி இருக்குல்ல, இந்த அமைதி எழும்பிட்டா போதும், சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் அடக்கிடும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, வெளியே இருக்கிற பெரிய இறைச்சல் பிரச்சனை இல்லை, பெருங்காற்று பிரச்சனை இல்லை, நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நம்ம ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதான் பிரச்சனை. உள்ளே அடக்கி வச்சிடக்கூடாது, உள்ள தூங்க வச்சிடக்கூடாது. அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது, அதை எடுத்து அவர் பேசும்போது அங்கே அமைதல் உண்டாயிற்று. அவர் சொல்றாரு பாருங்க, இறையாதே அமைதலாக இரு, அவ்வளோதான். நம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிற வரைக்கும் தான் இவைகளின் ஆட்டம் பாட்டம்லாம். இதுகளை இந்த இறைச்சல் பெருங்காற்றுடைய டைம்லாம் எது வரைக்கும் தெரியுமா, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை காட்டுற வரைக்கும் தான். எப்போ காட்டுறோமோ உள்ளே இருக்கிறத எடுத்து அப்படி ஷோ பண்ணிட்டா போதும். உள்ளே இருக்கிற வார்த்தையை எடுத்து நமக்குள்ளே இருக்கிறத, அந்த சமாதானத்தை, நமக்குள்ளே இருக்கிற வல்லமையை அப்படி வார்த்தையில் ரிலீஸ் பண்ணிட்டா போதும், எல்லாமே மாறிடும். அது வரைக்கும் தான் அதோடைய டைமு. எல்லாமே மாறிடும், எவ்ரிதிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அவர் சொன்னார் பாருங்க, உள்ள இருக்கிறத எடுத்து பேசினார், உள்ள இல்லாததை எடுத்து ஆண்டவர் பேசல, உள்ள இருக்கிறத எடுத்து ரிலீஸ் பண்ணார். அளவுதான் சூழ்நிலை மாறியது, காரியங்கள் மாறியது. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய சமாதானத்தை உங்க வாழ்க்கையில ஊழியத்தில் வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை வாழ வைங்க, அவர் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 8:27 சொல்ல, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருப்பது வெளியே இருக்கிற எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிய வைக்கும். நமக்குள்ள இருக்கிறது தான் உங்க முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களையும் மண்டியிட வைக்கும், கீழ்ப்படிய வைக்கும். காற்றும் கடலும் இந்த உலகமும் இந்த இயற்கையும் ஒரு தேவ மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். பைபிள்ல பார்க்கிறோம், எத்தனையோ அதுக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நமக்கு இயற்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. எது வெப்ப, கடவுள் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும்போது, கடவுள் நமக்குள்ள வாழும் போது, கடவுளுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும்போது, இந்த உலகம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டார்கள், காற்றும் கடலும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடவுளை நமக்குள்ள வாழ வைத்து விட்டோம்னா போதும், நமக்கு எல்லாமே கீழ்ப்படியும், எல்லாமே கீழ்ப்படியும். ஏஞ்சல்ஸ் நம்ம வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள், பரலோகம் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும், இந்த பூமி, இந்த உலகம் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும். இந்த லைஃப்குள்ளே வாங்க, இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்குள்ளே வந்துடுங்க. எல்லாமே உங்களுக்குள்ள, எல்லா பொக்கிஷங்களும் உங்களுக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சீல் அடித்து கன்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆகி உங்களுக்கு இருக்குது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எடுத்து நீங்கள் அனுபவிக்க முடியும். இங்கே பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன? ஐயா, உங்களுக்கும் எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லையா?
உங்களுக்கும் எங்களுக்கும் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கும் அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வரான், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்றாரு. பிரியமானவர்களே, இங்கே உள்ள என்ன இருக்குது? அவருக்குள்ள கடவுள், அவருக்குள்ள பிதாவானவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இங்கே சாத்தானின் சரக்கு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சாத்தான் சொல்றான், ஐயா உங்களுக்கு எனக்கு என்னையா, என் சரக்கு உங்ககிட்ட இல்லை, உங்க சரக்கு என்கிட்ட இல்லை, உங்களுக்கு எங்களுக்கு என்னையா, எங்க காலம் பாருங்க. அடுத்த வருஷம் சொல்லுது, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. நம்மலாம் ஒன்று கேட்டிருக்கிறோம், என்ன தெரியுமா? பிரதர், சாத்தான் தான் பிரதர் வேதனைப்படுத்துறான், சாத்தான் தான் பிரதர் வேதனைப்படுத்துறான். இங்கு ஒருத்தர் சாத்தானையே வேதனைப்படுத்துறாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம வரணுங்க. சாத்தான் நம்மளை பார்க்கணும், என்ன பார்த்து பீட்டர் உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லணும். உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை பார்த்து சாத்தான் சொல்றான், ஐயோ இந்த சகோதரிக்கும் இந்த சகோதரனுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் என்ன ஒன்றும் கிடையாது. என் சரக்கு அவன்கிட்ட இல்லை, அவன் சரக்கு என்கிட்ட இல்லை, அவனுக்கு நமக்கு சம்மந்தமும் இல்லை. அதான் கேட்குறேன், எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. பிரியமானவர்களே, சாத்தானின் சரக்கு நமக்குள்ள இயேசுவுக்குள்ள ஏசப்பாக்குள்ள இல்லை. அதனால அவருடைய பிரசன்ஸ் அவனை வேதனைப்படுத்தியது. இங்க பாருங்க, நமக்குள்ள கடவுளின் பிரசன்ஸ் இருக்கு, தெய்வீக நமக்குள்ள தெய்வீக தன்மை இருக்கு, நமக்குள்ள கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க இருக்கிற பிசாசுகள் நடங்கும். நமக்குள்ள சாத்தானின் சரக்கு இல்லை, கடவுளின் சரக்கு இருக்கு, பரலோக ராஜ்யத்தின் சரக்கு நமக்குள்ள இருக்கு. நம்ம போய் நின்னோம்னா வியாதிகள் நடுங்கும், வியாதிகள் சொல்லும், ஏயா இங்க வந்த, ஐயோ இந்த சரீரத்தில் நான் இருக்க முடியாதேன்னு ஓடும். என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சொல்லும், ஐயோ நீ தேவனுடைய குமாரனாச்சே, நீ தேவனுடைய ஆலயமாச்சு, நீ தேவனுடைய வீடாச்சே, உனக்கும் எனக்கு என்ன, இந்த வீட்டில் எனக்கு எந்த சரக்கும் இல்லைப்பா, இந்த வீட்டை விட்டு நான் ஓடுறேன்பான்னு ஓடும். அதுக்கு சொல்லிச்சு பத்தியா, நான் பன்றிகளுக்குள்ள போறேன், ஆடு போங்கல் அப்படின்னாரு. இங்க பாருங்க, இவரா போய் அதுங்களை அதட்டலை, இவரா போய் எதுவும் பேசலை, அதுங்க பேசுது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உங்களுக்குள் வாழ விடுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது வியாதி இருக்கா, அந்த வியாதி உங்கள்கிட்ட சொல்லும், ஐயா சாமி ஆளை விடுடா நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லும். உங்கள்கிட்ட இருக்கிற தரித்திரம் சொல்லும், ஐயா சாமி என்னை ஆளை விடுடா நான் உன்னை விட்டு ஓடிடுறேன். ஐயோ இது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த சரீரமா இருக்கே, இது தேவனுடைய வல்லமை நிறைந்த சரீரமா இருக்கே, இந்த சரீரத்தில் ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறாரே, இங்க நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுடைய சரக்கு என்னோட சரக்கு இங்க எதுவும் இல்லை, நான் இவனை விட்டு ஓடுறேன் அப்படின்னு ஓடும். அவனை ஓட வைக்கிறது என்னன்னா, நமக்குள் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு ஒரு முடிவுரையை கட்டும், அவனுக்கு ஒரு முடிவுரையை கட்டும். இன்னைக்கு அதான் இந்த மெசேஜில் சாத்தானுடைய எல்லா காரியங்களுக்கும் எல்லா சரக்குக்கும் ஒரு முடிவுரை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், பிசாசு உங்க வாழ்க்கையில மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஓடுற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு உங்க வாழ்க்கையில இருக்கிற அவனுடைய சரக்குகளை மூட்டை முடிச்சல கட்டிக்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள வந்துருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, அவரோட உறவுல வாழ ஆரம்பிச்சிருங்க. சாத்தானுடைய சரக்குக்கு உங்க வாழ்க்கையில எதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்த செகண்ட் பாருங்க, அவன் இடத்த காலி பண்ணி ஓடுவான். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒன்று நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு வந்த வெளிப்பாட்டின்படி ஏதோ ஒன்று பரலோகத்திலிருந்து புதிதாய் வந்து ஒரு காரியத்தை செய்ய போவதில்லை. எங்களுக்குள் நீர் செய்து முடித்த காரியங்களே எங்கள் வாழ்க்கையை, இந்த உலகத்தை எங்களை கொண்டு மாற்றப் போகிறது. எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தெய்வம், நீங்க தான் எங்களுக்குள்ள இருந்து உங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் போது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுறீங்க. எங்களுக்குள் இருப்பது தான் இந்த உலகத்தை மாற்றும், புதிதாய் ஒன்று வரப்போறது இல்லை.
ஆண்டவரே, அன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்த அமைதியை அன்னைக்கு வெளிப்படுத்தினீங்க. அன்னைக்கு அந்த இரைச்சல் அமைதலானது. ஆண்டவரே, உங்களுக்குள் இருந்ததை தான் அன்னைக்கு அந்த பிசாசு பிடித்தவன் சொன்னான், ஐயோ உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன, என்னுடைய சரக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு பிசாசு பயந்தான். அதே மாதிரி தான் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற உங்களை நாங்கள் வைத்திருக்கும் போது நாங்கள் பிசாசை வேதனைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருப்போம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் எஸ். நன்றி 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 ஏசப்பா. தாவீது போல அந்த நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்ன மாதிரி, யோவானும் பேதுருவும் போல எங்கள்கிட்ட இருக்கிற இதை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்ன மாதிரி, எஸ், எங்கள்கிட்ட இருக்கிறது தான் எங்களையும் ஆசீர்வதிக்கும் மற்றவங்களையும் ஆசீர்வதிக்கும்ன்றது நல்லா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எஸ் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வெளிப்பாடு அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அந்த வெளிப்பாடு அவர்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு, ஊழியத்தில் அடுத்த கட்டத்திற்கு, ஆசீர்வாதத்தில் அடுத்த கட்டத்திற்கு, உம்மோடுள்ள உறவில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லட்டும். உம்மோடுள்ள உறவு தான் எல்லாத்தையும் எங்களுக்கு கொண்டு வரும். உம்மோடு உள்ள உறவு, கடவுளோடு உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் தான் அஸ்திபாரம். மற்றதெல்லாம் அதுக்கு மேலே தான். எஸ் எஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கும். இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் போகட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.